இந்த உலகத்தில பலர் வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் வெற்றியை அடைகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் சூழ்நிலையை நம்பலை. அவர்கள் தங்களை நம்பினார்கள். ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் கணபதியிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். பகவானே, மனிதனின் மிகப்பெரிய எதிரி யார்? அவர்கள் எதிர்பார்த்த பதில் வறுமை, தோல்வி அல்லது விதி. ஆனால் கணபதி வேறு ஒரு பதில் சொன்னார். அவர் சொன்னார், மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனுடைய பயம். பயம் மனிதனை முயற்சி செய்ய விடாது. பயம் மனிதனை கனவு காண விடாது. பயம் மனிதனை வெற்றியிலிருந்து தூரமாக வைத்திருக்கும். அதனால்தான் கணபதி முதலில் தடைகளை அகற்றுபவராக வணங்கப்படுகிறார். ஏனென்றால் தடைகள் வெளியில இல்லை, முதலில் மனதில தான் இருக்கின்றன. ஒரு மனிதன் தன்னால முடியாது என்று நினைக்கும் நொடியில் அவன் தோல்வி அடைகிறான். ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்று நினைக்கும் நொடியில் அவன் வெற்றியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். கணபதி நமக்கு சொல்லும் முதல் பாடம், பயத்தை விட செயலை தேர்ந்தெடு. கடல் பெரியது என்று கரையில் நிற்காதே. ஒரு படி எடுத்து வை, வழிதானாக தெரியும். இரண்டாவது பாடம், பொறுமையை கற்றுக்கொள். ஒரு விதை இன்று விதைக்கப்பட்டால் நாளையே மரமாக மாறாது. அதற்கு காலம் தேவை, அதற்கு பொறுமை தேவை. அதே போல உன் கனவுகளுக்கும் நேரம் தேவை. மூன்றாவது பாடம், நன்றி உணர்வுடன் வாழ். உன்னிடம் இல்லாததை எண்ணி கவலைப்படாதே. உன்னிடம் இருப்பதை எண்ணி மகிழ். நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில் மன அமைதி இருக்கும். மன அமைதி இருக்கும் இடத்தில் வெற்றி தானாக வரும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவிலவை, இந்த நிலை நிரந்தரம் இல்லை. இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை கண்டிப்பாக வரும். அதே போல உன் வாழ்க்கையிலும் நல்ல நேரம் வரும். கணபதி சொல்கிறார், நம்பிக்கையை இழக்காதே, முயற்சியை நிறுத்தாதே, உன் நேரம் நிச்சயம் வரும். இன்றைக்கு இந்த நிமிடத்துல ஒரு முடிவு செய். நான் பயத்தை விடுவேன், நான் தைரியத்தை தேர்ந்தெடுப்பேன், நான் என் கனவுகளை கைவிட மாட்டேன், நான் தினமும் முன்னேறுவேன். ஏனென்றால் கணபதி கருணை என்னுடன் இருக்கிறது, நம்பிக்கை என்னுடன் இருக்கிறது, வெற்றி என்னை நோக்கி வருகிறது. இந்த வார்த்தையை மனதில் பதித்துக்கொள். நான் விழுந்தாலும் எழுவேன், நான் தோற்றாலும் கற்றுக்கொள்வேன், நான் நின்றுவிட மாட்டேன். அந்த நாளே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கணபதி உன்னை ஆசீர்வதிக்கட்டும். உன் பாதை ஒளியால் நிரம்பட்டும். உன் வாழ்க்கை வெற்றியால் மலர்